விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதும் உண்டு. இப்போ தனியாக ஸ்பெஷலாக இதுக்காக வாழ்த்துறேன். எனக்கு விஜய் பிறந்த நொடியே எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். கடவுளோட அருளால் இந்த பீக்கில் வந்திருக்கிற அந்த நிலைமையை நினைக்கும் போது நான் நினச்சே பார்க்கல. கடவுளுக்கு நன்றி. காணவே நான் தவித்தேன், இன்று நீ வர கேட்குதே ஆரோ. விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதும் உண்டு. இப்போ தனியாக ஸ்பெஷலாக இதுக்காக வாழ்த்துறேன். காட் பிளெஸ் யூ விஜய். இப்போ நம்மளோட நிகழ்ச்சியை நம்ம குத்து விளக்கேற்றி மங்களகரமா ஆரம்பிக்க போறோம். அதுக்காக நம்ம நேச்சுரல்ஸோடைய என்டையர் ஃபேமிலியை இப்பொழுது மேடைக்கு அழைக்கிறோம். முக்கியமா இப்போ இன்னொருத்தங்களை நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். நம்ம எல்லாருமே இந்த ஒட்டுமொத்த உலகமே கொண்டாடக்கூடிய நம்மளுடைய தளபதியின் அம்மாவும் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. Let's welcome Shobha Chandrasekhar ma'am onto the stage. மதர்ஸ் ஆஃப் இந்தியா அவார்ட்ஸ் 2025 ஓட அற்புதமான சிறப்பான ஒரு தொடக்கம் நம்ம கூட ஷோபா மேம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றி. மேம் ப்ளீஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் நேச்சுரல்ஸ் நடத்துகிறவங்க என்னோட அத்தை மகன், எங்களோட அத்தை ஃபேமிலி, இவங்க எல்லாருமே கெவின் கேர் ஃபேமிலி. அதனால் அவர் கூப்பிட்டவுடனே நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அந்த மெசேஜை பார்த்தோன்னே நான் கிளம்பி வந்துடுவேன். இவங்க எங்கள் அக்கா சுமதி அக்கா, இவங்க ஒரு கசின். மேம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உங்களை நான் மேம்னு கூப்பிட விரும்பல, அம்மான்னு தான் கூப்பிட தோணுது. அம்மான்னு கூப்பிடலாம்ல? இல்லை, ஏன்னா இந்த நிகழ்ச்சி உங்கள் கையால் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சது எங்களோட பெருமை. உண்மையாக தமிழ்நாட்டின் தலை சிறந்த ஒரு தமிழனை நீங்கள் பெற்றெடுத்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் மோரோ ஸோ அந்த ப்ரைட்னஸ் எங்களுக்கு இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். இதெல்லாம் தாண்டி நீங்கள் நேச்சுரல்ஸ் கூட நீங்கள் ஒரு விஷயமா நாங்கள் சொல்லணும் அப்படின்னா, உண்மையாகவே நீங்கள் ரெண்டு பேருமே உங்கள் கனெக்ட், வீணாக்கா ஆகட்டும், குமரவேல் சார் ஆகட்டும், எல்லாருக்கூடையுமே உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த பாண்டு நீங்கள் எப்படி மேம் நீங்கள் பார்க்குறீங்க? இது பிகினிங்லேருந்தே எனக்கு அத்தை, அவங்களோட அம்மா எனக்கு அத்தை வேணும். அதனால் அவங்க வீட்டு கல்யாணத்துலலாம் நாங்கள் எங்கள் பிரதர்ஸ் நாங்கள் எல்லாருமே அவங்களோட கல்யாணத்துக்கு ரிசப்ஷனே நாங்கள்லாம் தான் பாடியிருக்கோம். அப்போது 2-3 மேரேஜில் நான் பாடின ஞாபகம் எனக்கு இருக்குது. நெல்லூர் சின்னேனான்னு சொல்லி எங்கள் அப்பா எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஹேமா ஆண்டி, அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி எனக்கு ஒரு பெரிய அசெட். அந்த ஃபேமிலி எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா அந்த ஃபேமிலியில் யாரை எடுத்துக்கிட்டாலும் எல்லாருமே நல்லா வந்திருக்காங்க. ஏன்னா ஹேமா ஆண்டியோட ப்ரேயர். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நான் கலந்துக்கிறது. ஓகே, நீங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் பாடியிருக்கீங்க, நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. என்ன நம்ம மேம் கிட்ட ஒரு 2 லைன் பாட சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணலாமா? எனக்கு ஃபிலிம் சாங்ஸ் எல்லாம் ஞாபகம் இல்லைம்மா, லிரிக்ஸு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நீங்கள் எப்பயுமே முணுமுணுக்கிற பாட்டு, தளபதியோட பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு. இந்த விழாவே அதுதான், அம்மா பையனுக்கான ஒரு கனெக்ட் தான். நம்ம கொடுத்தீங்கன்னா பாடுறோம். என்ன லிரிக்ஸ் சொல்லுங்க, நாங்க உடனே கொடுக்குறோம். வாரிசு பாட்டு கொடுங்க. சூப்பர். இதை விட ஒரு பரிசு எங்களுக்கு தேவையா? நாங்க இதோ எடுத்து உங்களுக்கு கொடுக்க போறோம் லிரிக்ஸ். பால் முகம் காணவே நான் தவித்தேன், இன்று நீ வர கேட்குதே ஆரோ. கால் தடம் வீழவே நான் துடித்தேன், உன்னை தாய் மடி ஏங்குதே தாரோ. தேங்க்யூ.
இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அக்கான்னு சொல்லிட்டீங்க. அக்காவை வந்து ஒரு சிறந்த தாயை, அதுவும் தமிழ்நாட்டுக்கோட தங்க மகனை கொடுத்த தாய்க்கு நாங்கள் ஒரு விருது கொடுக்க போகிறோம். எங்களுக்கு பாட்டு வேற பாடிட்டீங்க, அதுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், அதுவும் உங்கள் அக்கா கையால். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. பல பேருடைய அண்ணனா இன்னைக்கு திகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம தளபதியோட அம்மாவா இருக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த விருது எப்படி இருக்குமா? எனக்கு விஜய் பிறந்த நொடியே வந்து எனக்கு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயந்தான். பட் இப்போ வந்து அவர் இருக்கிற இந்த கடவுளோட அருளால் இந்த பீக்கில் வந்து இப்போ வந்திருக்கிற இந்த நிலைமையை நினைக்கும் போது நான் நினச்சே பார்க்கல. கடவுளுக்கு நன்றி. ஆமாம், இந்த நிகழ்ச்சியே வந்துட்டு வெற்றியாளர் தன் மகனுக்கு தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான். ஓகேவா? உங்களோட மகன் அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு, பெரிய கட்டத்துக்கு போகிறாரு. அவருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு ஒரு வாழ்த்தா ஒன்று சொல்லணும் நீங்கள் நினைக்கணும்னா என்னமா நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க? விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதும் உண்டு. இப்போ தனியாக ஸ்பெஷலாக இதுக்காக வாழ்த்துறேன். காட் பிளெஸ் யூ விஜய். கானா, வினோத், புகழ், மாக்காப்பா ஆன 3 பேரும் சேர்ந்து என்னை தாக்கி அடிதடியில் ஈடுபட்டாங்க. அது மாக்காப்பா மீது கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் கானா, வினோதா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், அன்சாரா இருக்கட்டும், இவங்க 4 பேர் மேலேயும் கொடுத்துட்டு நிறைய அலிகேஷன்ஸ் அங்கே செட் ஆஃப் வந்து அடிக்கிட்டு இருந்தார். ஓகே, என்னென்ன நான் வளர்றது பிடிக்கல, ஓகே என்ன வந்து அந்த ஷோவில் வந்து அவங்க இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க, அவங்களோட எங்கே வளர்ந்துருவணும்னு நினச்சாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லி கூடவே இரும்பு கம்பியால் நான் அடித்தாங்க. மது போதையில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு ராடை வச்சு எரிஞ்சது உண்மை, ரத்த காயம் வந்தது உண்மை. குக் வித் கோமாளி வந்த உடனே புகழுக்கு வந்து பொறாமையாயிடுச்சு. காலையிலேருந்தே கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே தான் இருந்தா. கூடவே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இனிமேல் ஷூட்டிங்க்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் என்னை மிரட்டினாங்க. கானா வினோத்துக்கு வந்து ரவுடிஸோடலாம் பழக்கம் இருக்குது, அதனால அவர் வந்து என்னை வரக்கூடாதுன்னு என்னை தடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லி, புகழாக இருக்கட்டும், கானா வினோத்தா இருக்கட்டும், அன்சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்துட்டு அகெயின் ப்ரெஸ் மீட் கொடுத்ததை நம்மளால இங்கே வந்து பார்த்துருந்தோம். 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணணும், அது அவருக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும். செட்டில் இருந்த கேமராவில் வந்து இங்கே எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு CWC செட்டில் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஆனால் முழுக்க இது அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா இவங்க வந்து அந்த 4 பேரும் கொடுத்துருந்த ஒரு விஷயத்தில் வந்து டோட்டலாக வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் மாக்காப்பா அவர்கள் சொல்லும் போது அண்டா காக்கசம் அந்த ஷோ பற்றி அவர் சொல்லியிருப்பார் இல்லையா. இந்த ஷோக்கு இந்த மாதிரி வந்த உடனே வந்துட்டு அப்போவே வந்து அவர் அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹீரோயின் கிட்ட வரும்போது வந்து ரொம்ப அருவருக்கு தக்க வகையிலையும் முகம் சுளிக்கிற வகையிலையும் வந்து நிறைய விஷயங்கள் அங்கே பேசியிருந்தார். அதனால் CWC குக் வித் கோமாளி செட்டுக்கு வந்திருந்தப்போ என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க கிட்டே போயிட்டு அவங்க தோல் மேலே வந்து அந்த இடத்துல கையை போட்டு அங்கே என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீ வந்து பார்த்தோன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? கானா வினோத்தும் சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஜாதி ரீதியான ஒரு இது வந்து அவருக்கு ஜாஸ்தி இருக்கு, வைக்கிறாரு, எப்பவுமே அந்த விஷயத்த வந்து வச்சுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். எப்ப பாரு அவர் மைண்ட்ல வந்து ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இருக்குது, ஜாதி பார்க்க பாரு எண்ணம். இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து மாக்காப்பாத்துக்கு சொல்லியிருப்பாரு, நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நிற்பேன், மது இருந்துட்டு எப்படி அப்படியே ஃபுல் டே நிற்பாங்களா? மாக்காப்பா அவர்கள் சொல்லியிருப்பார், என்னுடைய அம்மா பற்றியும் மனைவி பற்றியும் அவர் வந்து அங்கே ரொம்ப தவறாக பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதற்கு நாங்கள் ஒரு ப்ரமோஷன் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக அது பண்ணுறதும் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுனால இட் இஸ் இல்லீகல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணுறாருன்ற பட்சத்தில் இந்த பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா